ஹலோ நண்பர்களே, நான் உங்க மானவா தமிழன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு புது மானவா ஸ்டோரி தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மானவா பாத்தீங்கன்னா இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 5 இல்லனா 6 சாப்டர் மட்டும் தான் இருக்கு. பட் ஸ்டோரி பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால தான் எடுத்துட்டு வந்துட்டேன் ஃபர்ஸ்டே. இந்த மானவா ரிலீஸ் ஆக நான் வீடியோ ரெடி பண்ணி போடுவேன். அதே போல ஆல்ரெடி போட்டுட்டு இருக்க மானவா கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கும். சோ இந்த மானவாவும் நீங்க சேர்த்து பாருங்க. இதுவும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சோ மறக்காம லைக் பண்றீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எம்சி கியூரோட்டா ஈசாய் ரொம்ப சாதாரணமான ஒருத்தன். அவன் ஒரு பிடிவாதமான ரூலை வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு வரான். அது என்னன்னா, என்ன நடந்தாலும் சரி எப்பவும் மற்றவங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணணுங்கிறது. தனக்கு எதுவுமே திரும்ப கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அவனால முடிஞ்ச எல்லா உதவியையும் எல்லாருக்கும் செய்வான். ஆனா அந்த விதியே அவனோட நல்ல குணத்தை பார்த்து பழி வாங்குற மாதிரி தான் எல்லாம் நடக்கும். அவன் செய்யற ஒவ்வொரு நல்ல விஷயமும் ஏதோ ஒரு வழியில அவனுக்கே ஆப்பா முடியும். அவன் கையில இருக்கிற எல்லா காசையும் ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்தா பதிலுக்கு அந்த ஆளு இவனை திட்டுவான். அதே டைம்ல கரெக்டா வானத்துல இருந்து ஒரு குருவி அவன் மேல எச்சம் போட்டுட்டு போகும். ஒரு வயசான பாட்டிக்கு அவன் உதவி பண்ண போக அவங்க பயந்து போய் இவன் ஒரு ரவுடின்னு கத்தி ஊரையே திரட்டி அவனுக்கு எதிரா மாத்திடுவாங்க. அவங்க கையில அடிபட்டு சாகாம ஒரு வழியா தப்பிச்சு அப்பாடா இந்த நைட்மேர் இதோட முடிஞ்சுதுன்னு நினைச்சான். ஆனா முடியல. வானத்திலிருந்து ஒரு பூந்தொட்டி டைரக்டா அவன் மண்டையதே விழுது. அத்தோட விடாம அந்த பழைய பாட்டி இவனை தேடி அவங்க கையில இருக்கிற ஊன்றுகோலால அவனை அடிச்சே கொன்னுடுறாங்க. இப்படித்தான் அவன் வாழ்க்கை ரொம்ப பரிதாபமா முடிஞ்சுது. சாகரப்ப கூட அவனுக்குள்ள நிறைய வருத்தம் இருந்துச்சு. ஏன்னா அவன் மத்தவங்களுக்கு உதவணும்னு மட்டும்தான் நினைச்சான். கியூரோட்டா கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் மரணத்துக்கு அப்புறம் வர அந்த ஆஃப்டர் லைஃப் கேட்ல இருக்கான். அங்க அவன் ஏஞ்சல் கேப்ரியலை மீட் பண்றான். கேப்ரியல் அவன்கிட்ட நீ இப்போ அடுத்து எங்க போக போறன்னு சொல்றதுக்காக தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் சொன்ன விஷயத்தை கேட்டு கியூரோட்டா ரொம்ப ஷாக் ஆயிட்டான். ஏன்னா அவனோட அடுத்த டெஸ்டினேஷன் நரகம்னு கேப்ரியல் சொல்றான். கியூரோட்டா வலி தாங்க முடியாம தரையில அடிச்சு கத்துறான். என் வாழ்க்கை ஃபுல்லா நான் நல்லது மட்டும்தானே செஞ்சேன், எனக்கு ஏன் பரிசா நரகம் கிடைக்குது அப்படின்னு கேக்குறான். அப்பதான் கேப்ரியலுக்கு ஒரு விஷயம் புரியுது. கியூரோட்டா சொல்றது உண்மைதான் போல, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு அவனுக்கு தோணுது. உடனே அவன் இந்த விஷயத்தை செக் பண்ணலான்னு ஒரு தராசை வெளியே எடுக்கிறான். அப்பதான் கேப்ரியலுக்கு ஒரு விஷயம் புரியுது. அங்க ஒரு டிசைன் ஃப்ளா நடந்திருக்கு. அதாவது கியூரோட்டாவோட கர்மா அப்படியே தலைகீழா மாறியிருக்கு. இதை கேட்டு கியூரோட்டா ரொம்ப ஷாக் ஆகி குழம்பி போறான். கேப்ரியல் அவனுக்கு விளக்கமா சொல்றான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர் மேலையும் கர்மா எனர்ஜி இருக்கும். பொதுவா ஒருத்தன் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது செய்றானோ அவ்வளவுக்கு அவ சுத்தி இருக்கிற எனர்ஜி பாசிட்டிவ் டைரக்ஷன்ல மாறும். இதனால அவனுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகும். ஆனா கியூரோட்டா விஷயத்துல அப்படி நடக்கல. அவன் செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களும் அவனுக்கு நெகட்டிவ் கர்மாவைத்தான் கொடுத்திருக்கு. அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு காரணமே அவன் நிறைய நல்லது பண்ணதுதான்னு கேப்ரியல் சொல்றான். கியூரோட்டாவோட கர்மா இப்ப இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. சொல்லப்போனா ஒரு பயங்கரமான கிரிமினலை விட இவனோட கர்மா ரொம்ப மோசம். இதை கேட்டதும் கியூரோட்டா அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டான். அப்படின்னா தனக்கு நரகத்துல ரொம்ப பயங்கரமான தண்டனை தான் கிடைக்க போகுதுன்னு அவனுக்கு புரியுது. கேப்ரியலும் அதை ஆமோதிக்கிறான். ஆமா, நீ நரகத்துல அந்த இட்டர்னல் ஆகனில தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்றான். ஆனா உடனே கவலைப்படாதன்னு சொல்றான். ஏன்னா தன்னோட பாதுகாப்புல இருக்கிறவங்கள அவன் எப்பவும் கைவிட மாட்டான். கேப்ரியல் ஒரு நல்ல ஏஞ்சலா இருக்கிறதுனால கியூரோட்டாக்காக ஒரு வழியை கண்டுபிடிக்கிறதா உறுதி கொடுக்கறான். அப்புறம் அவன் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற உலகங்களை எல்லாம் காட்டுறான். அதுல ஒண்ணுதான் பூமி. ஆனா அவனால கியூரோட்டாவை மறுபடியும் பூமிக்கே அனுப்ப முடியாதுன்னு சொல்றான். ஏன்னா பூமியில மேஜிக் கிடையாது. அது மட்டும் இல்லாம பூமியில செத்தவங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கவும் முடியாது. இப்ப அவன் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் கியூரோட்டாவை வேற ஒரு உலகத்துக்கு அனுப்புறது மட்டும்தான். கேப்ரியல் அவனுக்கு உதவி பண்றதுக்காக இவன மாதிரியே ஒருத்தர் இருக்கிற உலகத்தை தேடுறதா சொல்றான். டக்குன்னு ஒரு சர்ச் பண்ணி பார்த்ததுல மல்டி டைமென்ஷனல் மேஜிக் இருக்கிற ஒரு உலகத்தை கேப்ரியல் கண்டுபிடிக்கிறான். அங்க ஒரு மேஜ் யாரும் செய்யக்கூடாத ஒரு ஃபோர்பிடன் ஸ்பெல்ல ட்ரை பண்ணி அதனால அவனோட சோல் செத்து போயிருக்கு. ஆனா அந்த உடம்பு இன்னும் உயிரோட காலியா தான் இருக்கு. கேப்ரியல் இப்ப கூரோட்டாவை அந்த உடம்புக்குள்ள அனுப்ப போறதா சொல்றான். இதை கேட்டு கூரோட்டா ரொம்ப குழப்பத்துல இருக்கான். ஆனா கேப்ரியல் அவனை அமைதியா இருக்க சொல்றான். சீக்கிரமாவே உனக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கறான். அது மட்டும் இல்லாம அவனோட இன்வெர்டட் கர்மாக்கு ஒரு நஷ்ட ஈடா ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்க போறதா கேப்ரியல் சொல்றான். அதுதான் அல்டிமேட் கர்மா. அது கூரோட்டா கண்ணு முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் விண்டோவா தெரியுது. அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற தகவல் படி அவன் செய்யற ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் அவனுக்கு 100 லக் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆனா இந்த லக் பாயிண்ட்ஸ் எல்லாம் டெம்பரரி தான். கேப்ரியல் அடுத்து என்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறான். நீ அங்க இருக்கிற அந்த ஒயிட் மேஜை கண்டுபிடி, அவன்கிட்ட மட்டும்தான் உன்னை மறுபடியும் பூமிக்கே அனுப்புறதுக்கான மேஜிக் இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு கூரோட்டா இன்னும் குழப்பத்திலே இருக்கான்.
கேப்ரியல் அதுக்கு உண்மையை சொல்லப்போனா எனக்கே என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்றான். ஏன்னா இந்த யூனிவர்ஸ்ல நடக்கிற விஷயங்கள்ல அவனால தலையிட முடியாது. இருந்தாலும் கூரோட்டாவுக்கு அவன் குட் லக் சொல்றான். இந்த வாட்டியாவது அவனோட லக் அவனுக்கு சாதகமா இருக்கணும்னு வேண்டிக்கிறான். அவனை அனுப்பி வைக்கும்போது அவன் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கேப்ரியல் மனதார மன்னிப்பு கேட்குறான். குரோட்டாவோட சோல் அந்த ஆஸ்ட்ரல் போர்ட்டல் வழியா உள்ள போகுது. அவன் கண்ணை திறந்து பார்த்தப்போ அந்த மேஜோட உடம்புக்குள்ள அவன் இருக்கான். தனக்கு வாழ்க்கையில 2வது சான்ஸ் கிடைச்சதை நினைச்சு கூரோட்டா ரொம்ப ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கான். இப்போ அவனோட செகண்ட் பிளே ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது அந்த ஒயிட் மேஜை கண்டுபிடிச்சு மறுபடியும் பூமிக்கே போய் ஒரு நார்மலான லைஃபை வாழணுங்கிறது தான் அவனோட மிஷன்னு அவனுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. கூரோட்டா மெதுவா எந்திரிச்சு கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறான். அவனோட அந்த புது பேடாஸ் லுக்கை பார்த்து அவனுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் இதை ரசிச்சிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. அது என்னன்னு பார்க்க போன அவனுக்கு உடம்பே ஒரு நிமிஷம் அதிருது. ஏன்னா அங்க ஆயிரக்கணக்கான மான்ஸ்டர்ஸ் அவனுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு லாங் லிவ் த பிளாக் மேஜ் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவன் நடுங்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து ஒரு காப்ளின் அவன்கிட்ட அவனோட க்ளோக்கை போட்டுக்க சொல்லுது. அப்புறம் அந்த காப்ளின் அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் கிட்ட வாழ்க்கையில ஒரு சின்ன நல்லது கூட பண்ணாத இந்த வரலாற்றுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுக்காக சத்தம் போடுங்க அப்படின்னு சொல்லுது. சுருக்கமா சொல்லணும்னா அந்த பிளாக் மேஜ் இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான கொடுமைகளை செஞ்சவன். அதனால தான் எல்லாரும் அவனை தீமையின் உருவம், இன்கார்னேஷன் ஆஃப் ஈவில்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து கூரோட்டாவால தாங்கிக்கவே முடியல. உடனே வீட்டுக்குள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கிறான். இந்த மான்ஸ்டர்ஸ் நடுவுல நம்ம என்ன பண்றோம்னு யோசிச்சுட்டு அங்கிருந்து ஓடிடலான்னு பிளான் பண்றான். அப்போ திடீர்னு அந்த காப்ளின் அவன் பக்கத்துல வந்து நீங்க ஓகேவா அப்படின்னு கேக்குது. அவன் திடீர்னு வந்ததை பார்த்து கூரோட்டாவுக்கு மயக்கமே வந்துருச்சு. உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்னு கத்துறான். அப்போ அந்த காப்ளின் தன்னை க்ரூட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குது. நேத்து தான் இவனை தனக்கு ஒரு அட்வைசரா கூரோட்டா அப்பாயிண்ட் பண்ணதா சொல்லுது. கூரோட்டா உடனே எதுக்காக என் கோட்டை முன்னாடி இவ்ளோ மான்ஸ்டர்ஸ் நிக்குது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு க்ரூட் சிரிச்சுக்கிட்டே நீங்க தானே அவங்களெல்லாம் இங்க ஒன்னா சேர சொல்லி ஆர்டர் போட்டீங்க அப்படின்னு பதில் சொல்லுது. உண்மையை சொல்லப்போனா அந்த பிளாக் மேஜ் பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் மேல அட்டாக் பண்ண பிளான் பண்ணியிருந்தான். அதுக்காக தான் அவனோட ஆர்மியை வரவழைச்சிருக்கான். இதை கேட்டதும் கியூரோட்டாவுக்கு பயத்துல தலை சுத்திருச்சு. உடனே அவன் க்ரூட் கிட்ட நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட க்ரூட் ரொம்ப ஷாக் ஆகி குழம்பி போறான். எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே ப்ளேம் பண்ணிக்கிட்டு திடீர்னு தான் விரலை சொடக்கு போட்டு தன்னைத்தானே கொளுத்திக்கிறான். இதை பார்த்து ஷாக்கான கியூரோட்டா யோசிக்காம உடனே தான் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த நெருப்பை அணைக்கிறான். அவன் இதை செஞ்ச அந்த நிமிஷமே அவனோட ஸ்டேட்டஸ் விண்டோல அல்டிமேட் கர்மா ஆக்டிவேட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. நெருப்பை அணைச்சதுக்கு அப்புறமும் க்ரூட் ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறான். அவன் முட்டி போட்டுக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு சாவுங்கிற கருணையை காட்டுங்க அப்படின்னு கெஞ்சுறான். கியூரோட்டாவுக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் அவனோட தப்பு தான் அப்படின்னு க்ரூட் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம முன்னாடி இருந்த அட்வைசர்ஸ் மாதிரி தானும் ஆக விரும்பலன்னு சொல்றான். அந்த பழைய ஆட்களோட ஆத்மா இன்னும் இந்த கோட்டைக்குள்ள கத்திட்டு இருக்கிறதா அவன் சொல்றான். குழப்பத்துல கியூரோட்டா நீ எதை பத்தி பேசுற அப்படின்னு கேட்க க்ரூட் அங்க இருக்கிற செவுத்தை காட்டுறான். கியூரோட்டா திரும்பி பார்த்தா அங்க செவுத்துல நூற்றுக்கணக்கான தலைகள் தொங்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் அவன் பயத்துல கத்தறான். நான் எதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறான். அவன் அருவருப்போட அந்த செவுத்துக்கிட்ட போய் இவங்க எல்லாம் அப்படி என்ன தப்பு பண்ணாங்கன்னு யோசிக்கிறான். பக்கத்துல போய் பார்த்தா ஒவ்வொரு தலைக்கு கீழேயும் அவங்க பேரு, அப்புறம் அவங்க சாகறதுக்கு என்ன காரணம்னு ஒரு டைல்ல எழுதியிருக்கு. ஒருத்தன் 6 நாள் அட்வைசரா இருந்திருக்கான். அவன் லேட்டா வந்ததுக்காக அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தன் 13 நாள் வேலை செஞ்சிருக்கான். கோட்டையை விட்டு ஓட பார்த்ததுனால அவனை கொடூரமா கொன்னுட்டாங்க. ஒருத்தன் வெறும் 31 நிமிஷம் தான் அட்வைசரா இருந்திருக்கான். அவன் எச்சல் துப்புனதுக்காகவே அவனை கொன்னுட்டாங்க. முன்னாடி இருந்த அந்த பிளாக் மேஜ் எவ்வளவு கொடுமையானவன்னு பார்த்து கியூரோட்டா அப்படியே அதிர்ந்து போயிட்டான். உடனே அவன் க்ரூட் கிட்ட உன்னை காயப்படுத்துற எண்ணம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இன்னையிலிருந்து நீ தான் என்னோட லைஃப் லாங் அட்வைசர் அப்படின்னு ஒரு பதவியையும் கொடுக்குறான். இதை கேட்டதும் க்ரூட் ரொம்ப ஷாக் ஆகி அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு நன்றி சொல்றான். அப்புறம் கியூரோட்டா அவன்கிட்ட உன்கிட்ட சில கேள்விகள் கேட்பேன், அது எவ்வளவு விசித்திரமா இருந்தாலும் நீ எனக்கு கரெக்டா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். கியூரோட்டா கேட்ட முதல் கேள்வி நான் யாரு? அதுக்கு க்ரூட் நீங்க தான் இந்த யூனிவர்ஸ்லயே இருக்கிற ரொம்பவும் சிறந்த பிளாக் மேஜ் அப்படின்னு பதில் சொல்றான். அடுத்து அவன் பேரை கேட்குறான். அதுக்கு க்ரூட் உங்க பேரு தான் பிளாக் மேஜ் அப்படின்னு சொல்றான். கியூரோட்டா விடாம நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டதும் க்ரூட் என்ன நினைக்கிறான்னா தன்னோட நாலேஜை டெஸ்ட் பண்றதுக்காக தான் மாஸ்டர் இப்படி கேட்குறாருன்னு நம்புறான். க்ரூட் பதில் சொல்றான், நம்ம இப்போ உங்களோட கோட்டையில இருக்கோம். இது யாராலையும் அசைக்க முடியாத ஒரு இம்ப்ரெக்னபிள் ஃபார்ட்ரஸ். இந்த தெற்கு நிலப்பகுதியையே இங்கிருந்து தான் நீங்க ரூல் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஆர்மிக்கு இதுதான் மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ், ஜெனரல் ஹெட் குவார்ட்டர்ஸ். இப்பதான் கியூரோட்டாவுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. அவன் ஒரு பயங்கரமான வில்ல உடம்புக்குள்ள மறுபிறவி எடுத்திருக்கான்.
இப்போ ஒரு பெரிய மான்ஸ்டர் ராஜ்யமே அவன் கதி அப்படின்னு நிக்குது. அடுத்து கியூரோட்டா, நான் எவ்வளவு காலமா இந்த இடத்த ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேக்குறான். குரூட் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பயத்துல ஒரு 40 நிமிஷமா அப்படின்னு சொல்றான். கியூரோட்டா என்னது 40 நிமிஷமா அப்படின்னு கத்த, குரூட் டக்குன்னு தன்னை திருத்திக்கிட்டு, சாரி தப்பா சொல்லிட்டேன், 40 பில்லியன் வருஷமா நீங்க தான் ராஜா அப்படின்னு சொல்றான். ஆனா இதுவும் கியூரோட்டாவுக்கு சரியா படல. குரூட் முகத்துல பயம் வந்துருச்சு. நான் மறுபடியும் என் மாஸ்டரை ஏமாத்திட்டேன் அப்படின்னு புலம்புறான். அவன் உடனே ஒரு கத்தியை வெளியே எடுத்து தன்னைத்தானே கொன்னுக்க ரெடியாகிறான். ஆனா கியூரோட்டா அவனை தடுத்து இவ்ளோ அவசரப்படாத அப்படின்னு சொல்றான். கிரெட் தன்னைத்தானே மாய்ச்சிக்கிட்ட முயற்சி பண்ணும்போது கியூரோட்டா தடுத்ததுனால மறுபடியும் அவனோட அல்டிமேட் கர்மா ஆக்டிவேட் ஆகுது. கியூரோட்டா இப்போ கிரெட்டுக்கு ஒரு ஆர்டர் போடுறான். என்ன நடந்தாலும் நீ உயிரோட தான் இருக்கணும். ஒருவேளை மறுபடியும் தன்னைத்தானே மாய்ச்சிக்க ட்ரை பண்ணா மற்ற அட்வைசர்ஸை விட ரொம்ப கொடுமையான மரணத்தை நீ சந்திப்ப அப்படின்னு மிரட்டுறான். ஆனா உண்மையை சொல்லப்போனா கியூரோட்டா சும்மா பிளஃபிங் தான் பண்றான். ஏன்னா அவனுக்கு கெட்டது பண்றதுக்கு ஒரு துளி கூட தைரியம் கிடையாது. கிரெட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கியூரோட்டா மறுபடியும் அவனோட மிஷனை ஞாபகப்படுத்தி பார்க்கறான். எப்படியாவது அந்த ஒயிட் மேஜை கண்டுபிடிச்சு பூமிக்கு திரும்ப போகணும். அங்க அவனோட அம்மாவை மறுபடியும் பார்க்கணுங்கிறதெல்லாம் அவன் ரொம்ப உறுதியா இருக்கான். அப்புறம் கியூரோட்டா, உனக்கு இந்த ஸ்டேட்டஸ் விண்டோ தெரியுதா அப்படின்னு கிரெட் கிட்ட கேட்கறான். ஆனா அவனுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டான். இதுல இருந்து அந்த ஸ்கிரீன் கியூரோட்டாவுக்கு மட்டும்தான் தெரியும்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து அவன் அந்த ஒயிட் மேஜை பத்தி கேட்கறான். அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்றான். இந்த கேள்வியை கேட்ட அந்த செகண்ட் அந்த ரூம்ல இருக்கிற கிரெட் உட்பட எல்லா உயிர் மேலேயும் ஒரு பயம் வந்துருச்சு. கிரெட் பதில் சொல்றான், அந்த ஒயிட் மேஜ் இந்த உலகத்திலேயே இருக்கிற ஒரு பெரிய குப்பை, வேஸ்ட் அப்படின்னு திட்டுறான். அது மட்டும் இல்லாம சீக்கிரமே அவன் தலையை வெட்டி உங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கியூரோட்டா ரொம்ப நிதானமா, உன்னோட இந்த விடாமுயற்சியை நான் பாராட்டுறேன், ஆனா அவன் என்ன மாதிரி மேஜிக் யூஸ் பண்றான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு கிரெட், அந்த ஒயிட் மேஜ் மல்டி டைமென்ஷனல் மேஜிக்கை தான் கண்ட்ரோல் பண்றான். அவன் பெரிய வார்டெக்ஸஸை உருவாக்கி நம்மள மாதிரி மான்ஸ்டர்ஸை வேற உலகத்துக்கு தூக்கி வீசிடுவான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே பூமிக்கு திரும்ப போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டோன்னு கியூரோட்டாவுக்கு புரிஞ்சிருச்சு. உடனே அந்த ஸ்டேட்டஸ் விண்டோல திரியிற அந்த மல்டி டைமென்ஷனல் மேஜிக்கை யூஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அந்த சிஸ்டம் இது பிளாக் மேஜிக் கூட செட் ஆகாது அப்படின்னு சொல்லிருச்சு. நிலைமை இப்படி இருக்கிறதுனால அந்த ஒயிட் மேஜ் கிட்ட உதவி கேட்கறது தான் ஒரே வழின்னு அவன் முடிவு பண்றான். கியூரோட்டா மெதுவா கிரெட் கிட்ட, அந்த ஒயிட் மேஜ் அவனோட மேஜிக்கை எனக்கு கொடுப்பான்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு கிரெட், அந்த ஒயிட் மேஜ் உங்களோட பரம எதிரி, அவன் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு பதிலா செத்தே போயிடுவான் அப்படின்னு சொல்றான். கியூரோட்டாவுக்கு இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா கேப்ரியல் கொடுத்த அந்த ஸ்கில் மூலமா தனக்கு ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்னு அவன் நம்புறான். கியூரோட்டா அந்த அல்டிமேட் கர்மா பத்தி இன்னும் கொஞ்சம் தகவல்களை செக் பண்ணி பார்க்கறான். அந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, உன்னோட லக் பாயிண்ட்ஸ் அதிகமாக உன்னோட ஆசைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுது. இதை வச்சே நாம தொடர்ந்து நல்லது பண்ணி பாயிண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம்னு கியூரோட்டா பிளான் பண்றான். அவன் கிரெட்டோட உயிரை 2 வாட்டி காப்பாத்தினது அவனுக்கு ஞாபகம் இருக்கு. அப்படின்னா இப்போ அவன்கிட்ட 200 பாயிண்ட்ஸ் இருக்கிறோம். ஆனா அவனோட டோட்டல் லக் பாயிண்ட்ஸை செக் பண்ணி பார்த்தா அது இன்னும் முட்டை 0ல தான் நிக்குது. இது என்ன சிஸ்டம் பக்கா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இன்னும் டீப்பா செக் பண்றான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அவன் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான கர்மா ஸ்டேட்ல இருக்கான். சொல்லப்போனா அவன் மேல ஒரு முடிவே இல்லாத சாபம், இட்டர்னல் கர்ஸ் இருக்கு. அதனாலதான் அவனோட லக் சீல் செய்யப்பட்டிருக்கு. அவனால லக் பாயிண்ட்ஸை ஆட் பண்ணவே முடியாது. இதை பார்த்த உடனே கிரோட்டாக்கு ரொம்ப பிரயம் வந்துடுச்சு. ஏன்னா இந்த லக் இல்லாம அவனால அந்த மல்டி டைமென்ஷனல் மேஜிக்கை ஒரு காலமும் அடைய முடியாது. அடுத்து என்ன பண்றதுன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு புது குவெஸ்ட் வருது. அதுல ஒரு ஸ்பெஷலான நல்ல காரியத்தை செஞ்சா இந்த சாபத்தை நீக்க முடியும்னு சொல்லியிருக்கு. அடுத்த சில நாட்களுக்கு கிரோட்டா அந்த பெரிய கோட்டைக்குள்ளேயே நிறைய நல்ல காரியங்களை செய்ய ட்ரை பண்றான். ஏன்னா குரூட்டை 2 வாட்டி காப்பாத்தினது மட்டும் அந்த சீல்டு லக்கை அன்லாக் பண்ண பத்தல. ஒரு குவெஸ்ட்ல அங்க இருக்கிற ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுக்க அவனோட ஆளுங்க ரெடியா இருக்காங்க. ஆனா கிரோட்டா அவங்கள தடுத்து இவனை உடனே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் போடுறான். இதை கேட்ட அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு பயங்கர கடுப்பாகுது. ஏன்னா கிரோட்டா ஒரு பெரிய வில்லனாச்சே. குரூட் மெதுவா அவன்கிட்ட மாஸ்டர், இவன் ஒரு சீரியல் கில்லர், அதனால தான் இவன் சாகணும், இவனை விட்டா இவன் இன்னும் நிறைய கொலைகளை செய்வான் அப்படின்னு விளக்குறான். கிரோட்டா தான் ஆர்டரை வாபஸ் வாங்குறதுக்குள்ளேயே அந்த கிரிமினலை விட்டுட்டாங்க. குரூட் சொன்ன மாதிரியே அந்த ஆளு ரிலீஸ் ஆன அடுத்த நிமிஷமே ஒருத்தரை கொன்னுட்டான். இதனால சிஸ்டம் இவனுக்கு பேட் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு போடு போடுது. இப்பதான் கிரோட்டாக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த கோட்டைக்குள்ள இருந்துகிட்டு நல்ல காரியங்கள் பண்றதுங்கிறது ஒரு இம்பாசிபிள் மிஷன். எப்படியாவது தான் அம்மா உயிரோடு இருக்கிறதா அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா அந்த ஸ்பெஷல் நல்ல காரியத்தை செய்ய வேற வழியை தான் தேடணும்னு அவன் முடிவு பண்றான். அதனால கிரோட்டா கோட்டையை விட்டு கிளம்பி மேற்கு பகுதி, அதாவது வெஸ்டர்ன் டெரிட்டரிக்கு போறான். அந்த பகுதியோட பார்டருக்கு போனதும் குரூட் அவன்கிட்ட கேட்கறான், நிஜமாவே நாம இந்த மேற்கு பகுதிக்குள்ள போகணுமா? இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எப்ப வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு
அப்படின்னு கேக்குறான். நிலைமை இவ்வளோ ஆபத்தா இருந்தாலும் கிரோட்டா அதை பத்தி கவலைப்படல. நாம நம்ம பயணத்தை தொடரணும் அப்படின்னு குரூட் கிட்ட சொல்லிட்டு முன்னாடி போறான். உண்மையை சொல்ல போனா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கிராமத்துல ஒரு ஒயிட் மேஜ் இருக்கான். அந்த நபர் தான் இப்போ கிரோட்டாவோட டார்கெட். பொதுவா இந்த மல்டி டைமென்ஷனல் மேஜிக்கை கையாள தெரிஞ்சவங்க எல்லாம் இம்மாக்குலேட் ஆர்டர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த குரூப்பை சேர்ந்தவங்க தான். அந்த குரூப்பை லீட் பண்றது ஒரு ஒயிட் மேஜ். அங்க கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவனோட சீஷர்கள், அதாவது டிசைபிள்ஸ்னு குரூட் சொல்றான். அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு எந்த ஒரு கேரண்டியும் இல்ல. சொல்லப்போனா அவங்க நமக்கு எதிராக தான் திரும்புவாங்கன்னு குரூட் நம்புறான். அந்த குரூப்ல இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு மேஜுக்கு லஞ்சம் கொடுத்து தான் வேலையை முடிக்கணும்னு குரூட் ஒரு ஐடியா சொல்றான். உடனே கிரோட்டா அந்த மேஜ் இந்த வேலையை செய்வானா அப்படின்னு கேட்க, அதுக்கு குரூட் அவன் கண்டிப்பா இந்த வேலையை செய்வான். ஏன்னா எல்லாரும் அவனை பேராசை பிடிச்ச டிராயன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்றான். டிராயன் மல்டி டைமென்ஷனல் மேஜிக்கை யூஸ் பண்ணி காசு சம்பாதிச்சதுனால தான் அந்த குரூப்ல இருந்து அவளை வெளியேற்றிருக்காங்க. இதை கேட்டதும் கிரோட்டாக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவன் ஒரு பணக்கார பிளாக் மேஜ், அவன்கிட்ட காசுக்கு பஞ்சமே இல்லை. அவங்க அந்த கிராமத்துக்குள்ள நுழையும் போது ஒரு கிணத்து பக்கத்துல ஒரு சின்ன பையன் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. குரூட் தான் ஒரு மான்ஸ்டர் ஆச்சு, இந்த பையனை இப்பவே கொன்னுடலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா கிரோட்டா அவனை தடுத்துட்டு என்கிட்ட ஒரு பெட்டர் ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றான். கிரோட்டா அந்த பையன் கிட்ட போய், இவ்வளவு டேஞ்சரான இடத்துல ஏன் தனியா உட்காந்துட்டு இருக்க, உனக்கு பேரண்ட்ஸ் யாரும் இல்லையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பையன், இருக்காங்க, ஆனா என் அப்பா ஒரு மேஜ் கிட்ட பெரிய அளவுல கடன் வாங்கிட்டாரு, அதை திருப்பி கட்ட நான் உதவி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் கிரோட்டா, நீ டிராயன் பத்தி தான் பேசுறியா அப்படின்னு கேட்க, அந்த பையனும் ஆமான்னு தலையாடுறான். டிராயன் இப்ப எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கிரோட்டா கேட்க, அதுக்கு அந்த பையன், எல்லாரும் இப்ப அந்த விடுதியில நடக்கிற டிராயனோட ஷோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பதில் சொல்றான். குரோட்டா கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு கிரெட் கிட்ட சொல்றான். கிரெட் உடனே என்ன நினைக்கிறான்னா, அந்த பையனை சின்ன சின்ன துண்டா நறுக்கணும்னு மாஸ்டர் சொல்றாரு போலன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா குரோட்டா அவனை தடுத்துட்டு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். குரோட்டா மெதுவா தன்னோட பணப்பையை எடுத்து அதிலிருந்து ஒரு தங்க காசை வெளியே எடுக்கிறான். அவன் அதை அந்த பையன்கிட்ட கொடுக்குறான். அவன் காசை கொடுத்த அந்த செகண்ட் அது ஒரு நல்ல காரியமா கணக்கில் எடுத்துக்கப்படுது. அந்த தங்க காசை பார்த்த அந்த பையன் சந்தோஷத்துல மயக்கம் வராத குறையா இருக்கான். ஆனா குரோட்டாவுக்கு இதுல திருப்தி இல்லை. ஏன்னா சிஸ்டம் அவன் செஞ்ச இந்த செயலை ரொம்ப முக்கியமானதா எடுத்துக்கல. இன்னொரு பக்கம் கிரெட்டுக்கு ஒரே ஆச்சரியம். என்னோட மாஸ்டர் ஒரு மனுஷ பையனுக்கு தங்க காசை கொடுக்கறாரா அப்படின்னு அவன் கேட்குறான். ஆனா கிரெட் சொன்னதை குரோட்டா தப்பா புரிஞ்சுக்கிறான். ஒருவேளை ஒரு தங்க காசு பத்தாதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பணப்பை முழுவதையுமே அந்த பையன்கிட்ட கொடுத்துடுறான். அந்த பையன் இப்போ இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான மனுஷனா மாறிட்டான். கிரெட் இதை பார்த்து அலறான். ஏன் குரோட்டா இப்படி பண்றாரு அப்படின்னு அவனுக்குள்ளே கேட்டுக்கிறான். இவ்வளோ பண்ணியும் கூட குரோட்டாவோட லக் மேலே இருக்கிற அந்த சீல் இன்னும் உடையிற, அப்படின்னா அவ செஞ்சது இன்னும் பத்தலன்னு தான் அர்த்தம். மறுபக்கம் கிரெட்டுக்கு தன்னோட நம்பிக்கைகள் மேலேயே சந்தேகம் வருது. ஏன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப பயங்கரமான மனுஷனா இருக்க வேண்டிய குரோட்டா இப்போ ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறான். கிரெட் இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பையன் குரோட்டாவுக்கு ரொம்ப நன்றியோட இருக்கனதை கவனிக்கிறான். அவன் குரோட்டாவை ஹீரோன்னு கூட கூப்பிடுறான். இப்பதான் கிரெட்டுக்கு ஒரு புதுவிதமான கற்பனை ஆரம்பிக்குது. அவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த பையனை தன்னோட வாரிசா மாத்துறதுக்கு தான் குரோட்டா இப்படி பண்றாருன்னு முடிவு பண்றான். அந்த காசை வச்சு அந்த பையனை தன் கைக்குள்ள போட்டுக்கிட்டாரு. இனிமே அந்த பையன் எப்பவும் மாஸ்டரை கடவுள் மாதிரி கும்பிடுவான் அப்படின்னு கிரெட் நினைச்சுக்கிறான். கிரெட்டோட கற்பனை இன்னும் ஒரு படி மேலே போகுது. அந்த பையன் குரோட்டாவுக்கு நெருக்கமாக வர்றதுக்காக இனிமே நிறைய கொடுமைகளை செய்ய ஆரம்பிப்பான். அப்புறம் அவன் ஒரு கூட்டாளியா மாறி நம்ம கூட சேர்ந்து தெற்கு நிலப்பகுதியை ஆட்சி செய்வான்னு கிரெட் கற்பனை பண்ணிட்டு இருக்கான். அவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே குரோட்டா அவனை கூப்பிட்டு கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல அவங்க அந்த விடுதிக்கு வந்துடுறாங்க. ஆனா அங்க ட்ரையான் இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. அப்போ திடீர்னு அந்த விடுதிக்கு முன்னாடி ஒரு பிரகாசமான ஸ்கிரீன் தோன்றுது. அது அங்க இருக்கிற எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்குது. கிரெட் உடனே குரோட்டோவை எச்சரிக்கிறான். மாஸ்டர், ஜாக்கிரதையா இருங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மல்டி டைமென்ஷனல் மேஜிக் அப்படின்னு சொல்றான். அந்த ஸ்கிரீன்ல காதலிச்சிட்டு இருக்கிற 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விடை பெற்றிருக்கிறாங்க. கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல திடீர்னு ஸ்கிரீன் ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ அங்க இருக்கிற ஸ்பீக்கர்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இத்தோட ஒளிபரப்பு முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அங்க பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறப்போ இப்படி கட் பண்ணிட்டாங்களேன்னு பதறாங்க. மறுபடியும் அந்த மேஜிக்கை ஸ்டார்ட் பண்ணி இந்த யூனிவர்ஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு தங்க காசை உள்ள போடணும்னு அந்த வாய்ஸ் சொல்லுது. இதை கேட்டதும் கூட்டத்துல பெரிய சண்டையே ஆரம்பிச்சிருச்சு. யாரு காசு போடுறது அப்படின்னு எல்லாரும் மாத்தி மாத்தி விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே குரோட்டா மெதுவா அந்த மிஷின் கிட்ட போய் ஒரு தங்க காசை உள்ள போடுறான். அவன் அந்த நாபை திரும்பினதும் ஸ்கிரீன்ல ஒரு பிரகாசமான வெளிச்சம் வருது. அப்புறம் குரோட்டோ கிட்ட அந்த ஸ்கிரீன் மேல கையை வச்சு அவன் எந்த இடத்த பார்க்கணும்னு நினைக்கிறானோ அதை யோசிக்க சொல்லுது. குரோட்டோ அதே மாதிரி செய்ய அந்த மேஜிக் அவனை அப்படியே பூமிக்கு கூட்டிட்டு போகுது.